கடந்த 50 வருஷமா எந்த அசெட் அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? கோல்டா, ரியல் எஸ்டேட்டா, ஸ்டாக் மார்க்கெட்டா, இல்லனா பிக்ஸ்ட் டெபாசிட்டா? நான் சொன்ன உடனே எல்லாரும் ரியல் எஸ்டேட் கோல்டு தான் நினைச்சிருப்பீங்க. டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான் அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லுது. உலகத்திலே பெரிய பணக்காரன் வாரன் பஃபெட்டும் ஷேர் மார்க்கெட் மூலமா தான் பணக்காரர் ஆயிருக்காரு. நம்ம இந்தியாவை சேர்ந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் ஷேர் மார்க்கெட் மூலமா தான் பணக்காரர் ஆயிருக்காரு. ஆனா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல 95% ஆஃப் பீப்பிள் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை யாரும் இன்வெஸ்ட்மெண்டா கன்சிடர் பண்றது இல்ல, ட்ரேடிங்க கேம்பிளிங்கா பண்ணிட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 5% ஜெயிக்கிறதுக்கான காரணம் அவங்க இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டோட ஷேர்ஸே பை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் மோட்டார், சிப்லா, அல்ட்ராடெக் சிமெண்ட், ஐடிசி இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க கேட்கலாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நானும் 10,000 ரூபாய் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு எங்கிட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல இருந்திருக்குமே. இதே 10,000 ரூபாய் 50 வருஷத்துக்கு முன்னாடி விப்ரோ போல ஒரு கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்னைக்கு 900 crores இருந்திருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டை நீங்களும் ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வாரன் பஃபெட் போல பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.